பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடி வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவான் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி மாதாந்திர டிவி யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து என்னால் இயன்றளவு உண்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு பகர்கின்ற என்னை காக்கின்ற கண்மணியாக திகழ்கின்ற நேயப் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று பரபவ வருடம் நிகழும் மங்களகரமான பரபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபதினத்தில் அன்று 1/7/2026 ஆங்கில மாதத்திற்குரிய ஜூலை மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. எத்தனையோ மாதங்கள் வருகின்றது. நவகிரகங்களில் எத்தனை 9 எண் இருக்கின்றது. அந்த 7வது எண்ணுக்குரியவர் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பிளம்பு, அறிவின் சிகரம், பண்பின் உயரம், எதுவும் தானம் தர்மத்தோடு ஒன்றியே இருக்கணும் என்ற உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள், மறுபிறவி இல்லாதவர்கள், மிகவும் மும்மூர்த்திகளும் சரி 33 தேவர்களும் சரி முதல்வதாக வணங்கக்கூடிய எண் 7. அதற்குரிய தெய்வம் கேது, அதற்குரிய அதிபதி தெய்வம் விநாயக பெருமாள். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 7ஆம் நம்பருக்குரிய மாதம் இந்த சிறப்புமிக்க மாதம். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே 9 எண்களில் 7 மிகவும் பெருமையும் சிறப்பும் உயர்ந்த நோக்கம் கொண்ட நண்பர். அதுக்குரிய மாதம்தான் ஜூலை. இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பாருங்கள், அந்த பௌர்ணமி வரக்கூடிய குரு பூர்ணிமா, அந்த குரு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாள் இந்த மாதத்தில் வரக்கூடியதில் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மி. அதாவது 17 அன்று 17/7 அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா நதிகளிலும் நீராடி கௌரி பூஜை செய்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும். 29/7 குரு பூர்ணிமா. உங்கள் வீட்டில் குரு யார், உங்கள் கல்வி நிலையத்தில் குரு யார், காலேஜில் குரு யார், திருத்தலங்களில் குரு யார், வழிபாட்டில் குரு யார், அவங்கள வழிபாடு பண்ணக்கூடிய நாளே தான் குரு பௌர்ணிமா. இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து 12 ராசிக்குரிய இந்த ஜூலை மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். அடுத்து நாம் காண இருப்பது 11ஆம் இடம், லாபத்துக்குரிய இடம், செல்வத்துக்குரிய இடம், சம்பாதிப்பதை தர்மத்திற்கு செலவழிக்கக்கூடிய இடம், ஈட்டிய பொருளை நன்முறையில் பயன்படுத்தக்கூடிய இடம். இடம் என்று சொல்வதை விட அந்த பாவகம் மற்றற்ற பல சக்திகளை கொடுக்கக்கூடிய இடம். வேகமும் ஆன்மீக தேடலும் ஆயக்கலைகளும் நாடக்கூடிய இடம். அதனால தான் கோபுர கலசம் பாப விமோசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எனது தனிப்பட்ட விருப்பம். ஸோ கும்பராசி இத்தனைக்கும் சொந்தக்காரர், கலசத்திற்கு சொந்தக்காரர், கற்பனைக்கு சொந்தக்காரர், வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர், விவேகத்துக்கு சொந்தக்காரர், குருவுக்கு சொந்தக்காரர், பெருமைக்கு சொந்தக்காரர், ஆராய்ச்சி அறிவுக்கு சொந்தக்காரர், எல்லா வகையிலும் சிறப்புக்குரியவங்க தான். ஐயா இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் நடக்கலையா, ஒன்றுமே நடக்கலையா. இதுதான் அடுத்து வரக்கூடிய கஸ்டமர்கிட்டருந்து நம்மள்கிட்ட வரக்கூடிய நேயர்கிட்டருந்து
அதுக்கு காரணம் ஒரு சில காரணம் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன காரணம்? நம்பிக்கை தான். முடங்கி கிடந்த சிலந்தையும் உன்னை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு வழி கொடுக்கும். தில்லா இருக்கணும். எல்லோருமே வலிமை உள்ளவர்கள் தான், எல்லோருமே திறமை உள்ளவர்கள் தான். எரை பொறுத்து, இருக்கிற இடத்தை பொறுத்து, நவகிரகங்களுடைய அருள் தன்மை பொறுத்து, நவகிரகங்களுடைய கருணையை பொறுத்து, நேயர்களுடைய வழிபாடு பொறுத்து, நேயர்களுடைய தரிசனத்தை பொறுத்து, நேயர்களுடைய நடப்பை பொறுத்து, நேயர்களுடைய குணத்தை பொறுத்து உயர்வும் தாழ்வும் நம்மை தொற்று கொண்டு வரும். அப்படிப்பட்ட கும்ப ராசி கொடுத்து வச்ச ராசி தான். அதில் மாற்று கருத்து சந்தேகமே வேண்டாம். தசாபுத்தி என்ன லக்கணங்கிறது மட்டும் பார்த்துக்கங்க. உங்கள் குடும்ப உறவு, உங்களுடைய நண்பர்கள், தகை சான்ற நண்பர்கள், அன்புக்குரிய துணைவி, இதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் வெற்றி மேல் வெற்றி படிக்கட்டாக உங்களுக்கு உயர்ந்து கொண்டே போகும் கோபுர கலசம் போகும். எனவே கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கார், குருவில் தான் இருக்கார், மீனத்தில் தான் இருக்கார், உங்கள் வீட்டில் ராகு இருக்கிறார். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 6ல் 3 பேர் இருக்கான். புதன், குரு, சுக்கிரன். ராகு கேதுக்குள்ள அடக்கப்பட்டிருக்கு. சூரியன், செவ்வாய். பார்த்தீங்களா? ராகுக்குள் அடக்கப்பட்டிருக்கு, ராகு கேதுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறது. ஆக கண்டிப்பாக 7னுடைய கஷ்டத்தினுடைய கடைசி விளிம்பில் இருக்கிறீங்க. நட்டத்தினுடைய கடைசி கோட்டில் இருக்கிறீங்க. நல்ல வழியை தேடக்கூடிய முதல் படிக்கட்டை தொட்டுட்டீங்க. முதல் படிக்கட்டை தொட்டிங்க. 18 படியும் வெற்றி. ஐயப்பன் வெற்றி. 18 படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்க. 48 மண்டலம்னு சொல்கிறோம், 21 தலைமுறைன்னு சொல்கிறோம், 108 அஷ்டாமம் சொல்கிறோம். அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா தொட்டிங்க. 18 படினாலும் முதல் படி வெற்றி, 108நாலும் முதல் 8 வெற்றி, 48னா ஒரு மண்டலத்துக்கு வெற்றி, 21 தலைமுறைக்கு வெற்றி தான். இதெல்லாம் பொக்கிஷமாக பெட்டகங்களாக நம்ம பார்க்கக்கூடியவை. அந்த பொருட்கள், அதனுடைய குணங்கள் பெருமையும் சிறுமையும் உள்ளது. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 27 முடிஞ்சிருந்தா ஓரளவுக்கு 7னுடைய தாக்கங்கள் முடியும், பாதச்சனுடைய தாக்கங்கள் முடியும். புதுசாக கொஞ்சம் ஆரம்பிக்காதீங்க. பெண்கள் இடத்துல கவனமாக இருங்க, போக்குவரத்தில் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க, கணவன் மனைவி உறவுல அடக்கமாக இருங்க. அடுத்து என்ன இருக்குது? கும்பம். அதுக்கு அடுத்தது கணவன் மனைவி உறவுல அடக்கமாக இருங்க. ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. வயசை பாருங்கள், முதல் சுற்றா 2வது சுற்றான்னு பாருங்கள். எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்குங்கிறதுல நல்ல நம்பிக்கையோடு இருங்க. அந்த நம்பிக்கை உங்களை உச்சத்தில் போய் கொண்டு விடும். கும்பராசி நேயர்களுக்கு தயவுசெய்து பொறியியல்னாலும் சரி, விவசாயம்னாலும் சரி, மரங்கள் சம்மந்தப்பட்டதுனாலும் சரி, வேதங்கள் சம்மந்தப்பட்டது, ஸ்தபதிகள் சம்மந்தப்பட்டது, பார்த்தீங்களா? ஸ்தபதிகள் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு, முழுக்க முழுக்க வெளிநாடு. கும்பராசியில் சதயத்தில் மாட்டினீங்க தொலைஞ்சிங்க. கும்பராசியில் சதயத்தில் மாட்டினீங்க தொலைஞ்சிங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். கும்பராசினாலும் சரி, மிதன ராசினாலும் சரி, துலாம் ராசினா, அந்த 3மே அப்படி தான். 3க்குமே ராகு சம்மந்தப்பட்டவங்க. கரும்பாம்பு ராகு சம்மந்தப்பட்டவங்க. மனசை போட்டு குழப்பம், மனசை போட்டு திருப்போம், பிச்சு எடுக்கும், தலையை பிச்சுக்கிட்டு போகும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மனதை திடப்படுத்துவது, இறைவனை ஒன்று சேர்வது, தியானத்தை கடைப்பிடிப்பது, யோகாவை கடைப்பிடிப்பது, புராணங்கள் வரக்கூடிய கதைகளை கற்பனையாக இருந்தாலும் சரி, நிஜமாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கட்டுப்படுத்தும். இதெல்லாம் படிப்பு வந்தால் கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் எந்த சுற்றுனாலும் பரவாயில்லை. சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரர், திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரர், திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரர்,
ஒரு முறை போயிட்டு வாங்க. ஒண்ணுமே செய்ய வேண்டாம். 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. கும்பிட்டு வந்துருங்க. அவ்வளோதான். 2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. விளக்குல ஏத்துறதுக்கு தீபத்துக்கு ஏத்த எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுங்க. அதோட வந்துருங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே முற்று பெறும். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த தாக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். எனவே இந்த மாதம் கணவன் மனைவி உறவு கொடுக்கல் வாங்கல் வரவு இது கவனமாக வச்சுக்கோங்க. வழிபாடு மட்டும் நான் சொன்னது மாதிரி காவல் தெய்வங்கள் வழிபாடு, குரு வழிபாடு, காவல் தெய்வங்கள் வழிபாடு இதை பண்ணிட்டு வந்தால் சுபிட்சம் உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.